கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். சங்கீதம் 62:2. அவரே என் கன்மலையும் என் இரட்சிப்பும் என் உயர்ந்த அடைக்கலமும் ஆனவர். நான் அதிகமாய் அசைக்கப்படுவதில்லை. மாணவர்களே, நம் தேவனாகிய கர்த்தர் ஒருவரே நமக்கு கன்மலை, இரட்சிப்பு, உயர்ந்த அடைக்கலமானவர். அந்த அடைக்கலத்துக்குள்ளே நாம் எப்பொழுதும் காணப்பட வேண்டும். அதை விட்டு வெளியே வருவதற்கு நாம் முயற்சி செய்யக்கூடாது. நாம் தேவனை நோக்கி நம்முடைய ஆத்துமா அமர்ந்திருப்பது நல்லது. ஏனென்றால் இரட்சிப்பு அவராலே வரும். எல்லா சூழ்நிலையிலுமின்றி நம்மை விடுவிக்கிறவரும் நம்மை இரட்சிக்கிறவரும் ஆகிய தேவன் ஒருவரே. எனவே சூழ்நிலைகளையோ போராட்டங்களையோ நாம் சந்திக்கிற சூழ்நிலைகளை கண்டு கலங்கி நிற்காதபடி எல்லாவற்றிலும் அமைதியாய் நாம் தேவனுடைய பாதத்திலேயே காத்திருப்போம். கொந்தளிக்கிற அலைகளின் நடுவே நாம் கடந்து சென்றாலும் கர்த்தர் நம்மோடு கூட தான் இருக்கிறார். எனவே அந்த கன்மலையானவரை நாம் உறுதியாய் பற்றி கொண்டு அவருடைய பாதத்தில் காத்திருக்கும் போது நாம் அசைக்கப்படாமல் இருப்போம். அவரே நமக்காக அடைக்கலமாய் கடந்து வருவார். எனவே நாம் செய்ய வேண்டியது அவருடைய பாதத்தில் அமர்ந்திருந்து நாம் அவரை துதிக்க வேண்டியது. அவர் செய்த எண்ணிலடங்காத நன்மைகளுக்காக நாம் நம் தேவனாகிய கர்த்தரை துதிப்போம். துதித்து கொண்டே இருப்போம். எண்ணிலடங்காத நன்மைகளை அவரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்வோம். அந்த தேவனின் அன்பு கரங்களை நாம் பற்றி கொண்டு அவரோடு கூட வாழ்வோம். ஆமேன்.